முனைவர் சிவசங்கரன் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சார், நிறைய அரசியல் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. நல்ல நிறைய படிச்சவர் நீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது 144 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது தாவேகா. இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள் குறித்த உங்களுடைய பார்வையை நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். புதிய அரசாங்கத்துக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் புதிய அமைச்சரவைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய தரப்பா நாங்க என்ன பேசிக்கிறோம்னா, இவர்களுடைய எடுத்த உடனே அண்ணன் விஜயனுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப நாகரிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ரொம்ப நாகரிகமா இருக்கு, ரொம்ப நாகரிகமான நபர் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா பிறகுதான் தெரியுது அவரும் இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர் போலதான் இருக்கிறார் அண்ணன். நாங்க என்ன நினைச்சோம், ஒரு 6 மாதம் அவரை நம்ம விமர்சிக்காம இருக்கோம். 6 மாதம் நம்ம விமர்சிக்காம அவருடைய போக்குல, அதாவது அந்த அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு போகுது அதற்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு கேப் விடணும். ஒரு 6 மாசம்னாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரீத் பண்றது, ஒரு பிரீத்திங் டைம் சொல்லுவோம், ஒரு மூச்சு விடுறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா புதிய அமைச்சரவை, புதிய எம்எல்ஏக்கள், புதிய கட்சி, அப்ப அவங்களுக்கு ஒரு பிடிமானம் வேணும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு கைட் பண்றது ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்காது. அப்ப அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனால் அவர்கள் யாரு வழிகாட்டுறாங்க என்னன்னு தெரியல. அவருடைய வழிகள் அனைத்துமே தவறான முறையில் போறதா தான் நாங்க பாக்குறோம். நாங்க திரும்பவும் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தோத்து போயிட்டோம், விஜய் என்ன ஜெயிச்சிட்டாரு, தாவேகாவை எப்படியாவது குறை சொல்லணும், அது எங்களுடைய நோக்கமே கிடையாது. நாங்கள் நாகரிகமான பிள்ளைகள், நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைகள், சீமாவுடைய தம்பிகள். நாங்க என்ன நினைக்கிறோம், ஒரு புதிய அரசு, புதிய எம்எல்ஏக்கள், அனுபவம் இல்லாத நபர்கள் எல்லா பேரும் வரட்டும். நாளைக்கு நாங்கள் அப்படி போனாலும் எங்களுக்கு சிறு தடுமாற்றம் இருக்கு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அவர்கள் வரணும், இன்னும் கத்துக்கிறோம், நிறைய பேசணும். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன், பயிற்சி எடுப்பதற்கு ஒலிம்பிக்ல போய் நம்ம பயிற்சி எடுக்க முடியாது. நான் ஓட்டப்பந்தயத்துல பயிற்சி எடுக்கிறேன், ஒலிம்பிக்ல போய் பயிற்சி எடுக்க முடியாது. அவர்கள் சட்டசபைக்கு வந்துட்டாங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க, அமைச்சர்கள் ஆயிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அதற்கு முன்னாடி அனுபவத்துல இருக்கிறவங்களும் இன்னும் படிப்படியா இவங்க கத்துக்கிறோம். அது அனுபவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பேச்சுக்களை கேட்டு சிறப்பா வழி நடத்தணும். நான் இனிமேல் தான் கத்துக்கிட்டு நடத்தி சொன்னா, குறைஞ்சபட்சம் அவர்கள் கத்துக்கிறது ஒரு 10 வருஷம் ஆகும். அப்ப 10 வருஷம் தமிழ்நாடு மக்களுடைய நிலை, சட்டசபையினுடைய நிலை, மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், அப்ப நம்ம என்ன பேசுறோம், அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வருது, ஐயா நீங்க பழகுவதற்கான இடம் சட்டசபையோ தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வும் கிடையாது. நீங்க அதிகாரிகளுடைய வழியை கேட்பீங்களோ அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியருடைய அட்வைஸ் கேட்கிறீங்க தெரியாது. நாங்க சொல்ல வருவது, உங்களுடைய அணுகுமுறை நாகரிகமாவும் இருக்கணும், அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கணும். இன்னைக்கு திமுக அரசு 5 வருஷம் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செஞ்சோ அந்த கொடுமைகளுக்கு மாற்றா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்க நல்லா செய்யணும். நான் சொல்றது முதல் நாள்ல இருந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். அதை நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை குறை சொல்வது எங்களுடைய நோக்கம் இல்ல. உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு உங்களுக்கான இடம் கண்டிப்பா தேவைப்படுது, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதே நேரத்துல இந்த குதிரை பேரம், இந்த மாதிரியான விடயங்களை எல்லாத்திலையுமே தாவேகா ஆரம்பத்துல இருந்து தவறு செய்யுது அப்படிங்கிறத வெகுஜன மக்களுடைய பார்வையில இருந்தே நாங்க பாக்குறோம். வெறும் அரசியல்வாதியா மட்டும் இல்ல, வெகுஜன மக்களே பேசிக்கிறது என்னன்னா, ஏன் இவர்கள் எடுத்தோடனே காங்கிரஸோட ஆதரவு கேட்டாங்க, ஏன் காங்கிரஸ் ஆதரவு இருக்கணும், ஏன் ஒரு கூட்டணி ஆட்சின்ற மாதிரி போய் ஆளுநரை போய் பார்த்திருக்கணும், இப்படின்றதுல இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது. என்னைக்கு அவங்க காங்கிரஸை தொட்டாங்களோ அதுல இருந்துதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறதா நாங்க பாக்குறோம். ஆகவே இதற்கு பிறகு நடந்த தவறுகளை எல்லாம் தாண்டி அரசியல் மாண்போடு இப்ப நீங்க வடநாடுகள்ல போய் பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுடைய வடக்கு பகுதியில போய் பாத்தீங்கன்னா அங்க அரசியல் நாகரிகத்தோட இருப்பாங்க, எதிர்த்த கட்சிகளா இருப்பாங்க, எதிர்த்த கட்சியுடைய தலைவர்களா இருப்பாங்க, நேருக்கு நேரம் போதிக்கிட்ட தலைவர்களா இருப்பாங்க தேர்தல் களத்துல. ஆனால் தேர்தல்களை முடிஞ்ச உடனே நாகரிகமா பேசிக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க, சந்திச்சுக்கிறாங்க, வெற்றியோட இதை பரிமாறிக்கிறாங்க. அதே மாதிரி இருந்தால் தமிழ்நாடு இருந்தால் சரியா நினைக்கிறேன். ஐயா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும் அந்த இடத்தை இல்லாமலே பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு இடமே, அப்படி ஒரு கலாச்சாரமே தமிழ்நாட்டுல இல்லாம பண்ணிட்டாங்க. அந்த கலாச்சாரத்தை அண்ணன் விஜய் அவர்கள் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறோம். நாங்க அப்படிதான் அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்தது, ஐயா வைகோ சந்திச்சது, அன்புமணி ராமதாஸ் சந்திச்சது, இதெல்லாம் நாங்க அப்படிதான் பாக்குறோம். அதே மாதிரி ஐயா எடப்பாடி சந்திச்சிருக்கணும். நீங்க இந்த ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமாக வரக்கூடிய நபர்களை நீங்க போய் சந்திக்கிறீங்கன்னா அங்கதான் உங்களுடைய நேர்மை கேள்விக்குறியாக்கப்படுது. நீங்க உண்மையானவர், நேர்மையானவர் எல்லாமே சொல்றீங்க, சரி நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எப்படி உங்களுடைய செய்திகளை நிரூபிக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி நிரூபிக்கீங்க? அப்ப நீங்க போய் ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியை பிளவுபடுத்தி அந்த பிளவுவாத நபர்களை போய் நீங்க போய் பாக்குறீங்கன்னாக்க அந்த இடத்துல உங்களுடைய உண்மைத்தன்மை என்பது கேள்விக்குறியாக்கப்படுதா மக்கள் பாக்குறாங்க. இது எங்களுடைய கேள்வி மட்டுமல்ல, மக்களுடைய பார்வையா நாங்க அதை பிரதிபலிக்கிறோம். சிவசங்கரன், 2 விஷயங்கள் இங்க நடந்தது. திரு சி.வி. சண்முகத்தினுடைய வீட்டுக்கு திரு விஜய் சென்று சந்தித்தார். வரிசையாக உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவளிக்க போறாங்க அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பொக்கே கொடுக்க வச்சு அறிமுகப்படுத்தினார் சி.வி. சண்முகம். இவங்கெல்லாம் தான் நாளைக்கு
உங்களுக்கு சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்ட்டு. எல்லாரும் கூடயும் ரொம்ப பொறுமையாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விஜய் வருவதற்கு முன்பாக ஒரு புதுசாக ஒரு சோஃபா ஒன்று வந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா அலுவலகத்துக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அது பேசப்பட்டது. புதிய தொடக்கம், புதிய பாணினாங்க. கடைசியில் பார்த்தா புஷ்பா பட பாணி மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சார் சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ஒரு 24-25 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படின்னா ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருடைய ஒரு வீட்டிற்கு ஏதோ ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த ஒருவர் போகும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மர ஸ்டூலை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலை வாங்கி வைக்கிற மாதிரி. சார் மிக மோசமானதாக இருந்தது. அதை பார்க்கும்போது கன்றாவியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சார் சந்தித்ததை நான் கேவலமாக சொல்லவில்லை. ஒரு மனிதர் வருகிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய ஒரு பொருளை வாங்கி அதில் தான் அவர் உட்காருவாருங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்திற்கு 31 வருஷம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு பார்ட்டியினுடைய ஃபார்மர் லா மினிஸ்டருக்கு தோன்றி இருப்பதை நினைத்து அவமானப்படுகிறேன். நீங்க இதெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதெல்லாம் இன்று பேசப்பட்டிருக்குது சார். நீங்க இதெல்லாம் ஆவணமாக பதிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நாளைக்கு ஒருவேளை அரசியலை நன்கு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற குறிப்புகளை தேடினால் இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். தலையெழுத்து வேற வழி இல்லை. ஆமா, இந்த நிகழ்வுகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஒரு பெரிய இங்க அரசியல் மாற்றம் இல்லை, இங்க மொத்தமே மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இந்த கூத்தை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரிங்க, இதுகளையெல்லாம் மாற்றணும்னு சொல்லி தான் சார் நாம் தமிழர் கட்சி குறவர்களுக்கு 2 சீட்டு தேர்தலில் போட்டிடா சார். நாங்க வெல்ல நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்டமைப்பு வேற எங்கேயுமே இல்லைன்னு நாங்க பேசுற காரணம் இதான் சார். சார் நீங்க சொல்றீங்க இதே மாதிரியான நிகழ்வு ஐயா ராகுல் காந்தி ஒரு வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி நடந்திருக்கு. அதாவது நம்ம அரசியல் தலைவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஏழையின் வீட்டுல போய் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா ஏழையின் வீட்டுல சமைச்சதை சாப்பிட்டாங்களா? ஏழையின் வீட்டிலோட இருக்கக்கூடிய தட்டு டம்ளர் இதை பயன்படுத்துறாங்களா? இல்ல. ராகுல் காந்தி ஒரு ஏழையினுடைய குடிசைக்கு போறாருன்னா ராகுல் காந்திக்குன்னு வெளியில இருந்து உணவு வந்துருது, வெளியில இருந்து தட்டு வருது, வெளியில இருந்து டம்ளர் வருது. அவர் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவருக்கு புதுசா அவர் உட்கார்றது தனியா சேரு, டேபிள், தட்டு, டம்ளர், வெளியில இருந்து தண்ணி, வெளியில இருந்து உணவு. இதுக்கு எதுக்காக அவர் போய் அந்த ஏழையினுடைய வீட்டுல சாப்பிட்டு போகணும்? ஏழையின் வீட்டுல போய் சாப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் உன் குடும்பத்தில் நான் ஒருத்தன். உன் வீட்டுல இருக்க உணவு, உன் வீட்டுல இருக்க தட்டு, உன் வீட்டுல இருக்க டம்ளர், உன் வீட்டுல இருக்கக்கூடிய இருக்கை, அது டேபிளும் சேரும் அல்லது தரையில பாய போட்டு உட்காரணும், ஏதோ ஒண்ணு. இதுதானே சார். நான் என்ன கேட்கிறேன், தன்னை அனிதா இறந்த வீட்டுக்கு அண்ணன் விஜய் போனார்ல, அப்ப போய் தரையில உட்காந்து அப்ப என்ன? இதை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் இதை ஸ்கிரிப்டா பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அண்ணன் விஜய் எப்படி கலந்துக்கிறோம் ஸ்கிரிப்டா பண்ணோம். அனிதாவினுடைய வீட்டுல உட்கார்றது தரையில வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டா பண்ணணும். அப்ப இதுவும் ஸ்கிரிப்டா? நான் என்ன சொல்ல வரேன் சார், தாவே காண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருக்கு சார். நான் உங்களை குறை சொல்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. அந்த செல்வம் கூட நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்துல தாவேகாக்கு ஆன்லைன். உண்மையிலே சொல்றேன், அந்த தூத்துக்குடி செல்வம் அவர்கள் தாவேகானுடைய முழுமையான ஆதரவாளர். என்ன சொன்னா தாவேகளுடைய குடியுறவு செயலாளர் தான் பேசுறாரு. அண்ணன் பரவாயில்ல பேசுறது, நாங்க அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு எதிர்த்தரப்புல அவங்க பேசுறதா சரியா இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான விவாதமா இருக்கும். நான் சொல்றது எல்லாமே ஸ்கிரிப்டாவே வச்சிருக்கீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து வாக்கு கேட்கிற முறையில இருந்து வாக்கு சேகரிக்க போறதுல இருந்து எல்லாமே ஸ்கிரிப்டா வச்சிருந்தீங்களா? எல்லாமே ஸ்கிரிப்ட்னா எதுக்காக முதலமைச்சரா நீங்க ஆகணும்? வெறும் சினிமா நடிகராக இருந்துருக்கலாமே. நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் விஜய் திறமையானவராக கூட இருக்கலாம். அவரால் திறமையாக தமிழ்நாட்டை வழிநடத்த கூட முடியும். ஆனால் அவரை ஏன் தப்பா வழிநடத்துறீங்க? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருத்தருக்கு சேர்ல அண்ணன் விஜய் உட்கார மாட்டாரா? சி.வி. சண்முக ஐயாவோட வீட்டுல இதுவரைக்கும் விஜய் உட்கார அளவுக்கு ஒரு தரமான சேர் இல்லையா? சார் என்னன்னா சார் இப்படி மாத்துங்கன்ட்டு யாரும் சொல்லல. எங்களுக்கு என்னன்னா இப்படி ஒண்ணு வாங்கி போடணும்னு திரு சி.வி. சண்முகத்துக்கு தோன்றி இருக்குல்ல சார். எப்படி பாடுபட்டு இந்த மாநிலத்தை உருவாக்கி இருக்காங்க சார். ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு இப்படி ஒரு எண்ணம் சார். இதே மாதிரியான சோபா ஒண்ணு, இதே மாதிரியான சோபா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்கும் போச்சு. அதை நீங்க நல்லா கவனிங்க, நிறைய காணொலிகள் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முதல் சோபாவே போகுது. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அண்ணன் திருமாவளவன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வைப்பாங்க, எனக்கு பக்கத்துல இன்னொரு நபர் உட்காரவே மாட்டாங்க, நான் உட்கார்ந்து இருக்க நாற்காலிக்கு பக்கத்துல இன்னொரு நாற்காலி இடைவெளி விட்டு தான் உட்காருவாங்க. ஆனா நம்ம ஜெயலலிதா எனக்கு பக்கத்துல இருக்க போய் உட்கார்ந்தாங்க, என் கையை பிடித்து உயர்த்தி கையை தூக்குனாங்க. நான் சொல்றது அது எவ்வளவு வலிமை. நீங்க பாருங்க, நான் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை நேர் எதிராக எதிர்க்கிறேன். அண்ணன் திருமாவளவன் நேர் எதிராக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம அவங்கள தான் உதாரணமா சொல்லணும். அவருடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா, என் கையை பிடிச்சாங்க,
அம்மையார் ஜெயலலிதா என் கையை ஏங்க அந்த அளவுக்கு அங்க என்னங்க அவ்வளவு சுகாதாரம் மட்டும் போய் இருப்பாரு. அப்ப அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க. அம்மையார் ஜெயலலிதா என் கையை தொட்டாங்கன்னா யாருமே தொடாத ஒரு யாருமே இது வரைக்கும் என்னை தொட்டதே இல்லைடா. ஆனா அம்மையார் ஜெயலலிதா என்னை தொட்டு பேசணும்ன்றது அதனுடைய தாக்கமே. புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இது மாதிரியான இடங்களை கடந்து வந்த தமிழ்நாடு அரசு மீண்டும் அதே இடத்துக்கு போகுதான் நாங்க நினைக்கிறோம். ஓகே ஓகே அங்க போய் அந்த அலுவலகத்தை உட்காரதுக்கு ஒரு சேர் இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் விஜய் திறமையானவர், மாற்று கருத்து இல்ல, இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவரை செயல்பட விடுங்க. சுத்தி இருக்கிறவங்க தவறா வழிபடுறீங்க. நான் திரும்ப சொல்றேன், இங்க பாருங்க, ஆளுநர் செய்தது தவறு. நான் திரும்ப சொல்றேன், ஆளுநர் செய்தது தவறு. காரணம் அவர் பிஜேபியுடைய ஆளுநர், அவர் தமிழ்நாட்டு ஆளுநர், பெயரளவில் தான் இருக்கார். அவர் பிஜேபி நியமித்த ஆளுநர், அவர் நியமன பொறுப்பில் இருக்கார். அவர் அப்படித்தான் இருப்பாரு. இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், பிஜேபி இந்தியாவில் என்ன செய்கிறதோ, மகாராஷ்டிராவில் என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாட்டில் அண்ணன் விஜயை செய்ய வைக்கிறார்கள் சுத்தி இருப்பவர்கள். விஜய் நல்லவர், நான் அவரை நம்புறேன், மாற்றுக்கிறது இல்ல, தமிழக மக்கள் நானும் நம்புறேன். ஆனா அதே நேரத்துல அவரை சுய சிந்தனையோடு செயல்பட விடுங்கள். இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகள் செய்த இழி செயலை மீண்டும் அண்ணன் விஜய் வச்சு செய்ய வச்சிடாதீங்க. இதை நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி நானே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோரிக்கை கூட வைக்கலாம்னு இருக்கிறேன் சார். ஐயா சட்டசபையில இதுவரைக்கும் போட்டியிட வாய்ப்பே கிடைக்காத சமுதாயத்துக்கு, குறவர், மருத்துவர் சமுதாயம், மன்னார் சமுதாயம், குயவர் சமுதாயம், மண்பானை செய்யக்கூடிய குயவர் சமுதாயம், இது போன்ற சமுதாயத்துக்கு எல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நான் கொடுத்திருக்கோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இது போன்ற ஒரு அலையெடுத்து வெற்றி பெற்றால் இந்த 4 சமுதாயத்தினுடைய குழுவும் சட்டசபையில் ஒழிக்கும். நல்லது, விஜய் இருக்கு நாங்க ஆசைப்படுறோம். செல்வம் சார்